நாங்க எங்க தலைவர் விஜய்க்கு அக்காவும் இருப்போம், தங்கச்சியா இருப்போம். அது உருப்பப்பட்ட நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம்ன்றான். இவளே அக்காவாவும் இருப்பாளாம், இவளே தங்கச்சாவும் இருப்பாளாம், இவளே பொண்டாட்டியாவும் இருப்பாளாம். இந்த எத்தனை பேர் ஒருத்தர் எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிச்சா கூலிங்காஸ் போட்டு பக்கத்தே புருஷன் நிக்கிறான், குழந்தை நிக்குது. இன்னொருத்தி கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, நான் இன்னைக்கு இருந்தாலும் விஜய் தான் லவ் பண்றேன். விஜய்க்கு அப்பாவுக்கு தெரியும் நான் விஜய் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்துக்குவோன்றான். இன்னொருத்தி தாலியை கட்டி போட்டான். இப்படி இருக்கிற பெண்கள் நான் விஜய்க்கு முத்தம் கொடுப்போன்றா, ஐ லவ் விஜய் என்றா. ஒருத்தி குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் விஜய் தான் எனக்கு வேணும்ன்றா. ஒருத்தி எக்ஸாம்ல ஃபைனலும் பரவாயில்ல, விஜய் தான் வேணும்ன்றா. விஜய் ஓட்டு பண்ணா குடும்பத்துக்கு எல்லாரையும் விஷயம் வச்சு சாவடி பண்றா. இப்படி ஒரு ஒழுக்கம் இன்னொருத்தி சொல்றா பார். என்ன சார், கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க 10 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யறது உனக்கு அவ்வளவு கேவலமாடி அடி. அப்படி பேசினாலே அவ்வளவு சொல்றேன். அது ஒரு தூய்மை பணி. எப்படி கடவுளுக்கு ஒரு பூசாரியை போய் அர்ச்சனை பண்றானோ, ஒரு ஐயர் அர்ச்சனை பண்றானோ, அதை விட புனிதமான பணி தூய்மை பணி. தூய்மை பணி பண்றவனே 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், காவா பெறுகிறவன் 4 புருஷன் வச்சிருக்கிறான். இல்லாதப்பட்டவனே இந்த பக்கம் 4 சைடுல வச்சுக்கிறான், அந்த பக்கம் 4 சைடுல வச்சுக்கிறான். எங்க தலைவர் விஜய் கிட்ட பணங்க எத்தனை வேணா வச்சுக்கணும், உங்களுக்கு என்னன்றான். இப்படிப்பட்ட கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்த கட்ட பெண்கள். இந்த நடத்த கட்ட பெண்களை வச்சு இவனுங்க யூடியூப்ல என்ன பண்றானுங்க, இவனுங்க யூடியூப்ல இது திமுக தான் இது காரணம், எங்கெங்கயோ போறான், எங்கெங்கயோ போறான். தலைவர் தளபதியினுடைய சகோதரி கலைஞருடைய மகள் மரியாதைக்குரிய அக்கா செல்வி கிட்ட போறான். ஒரு சில நான் உதயநிதி போறான், இது திமுக தான் காரணம். திமுக சொல்லிதான் சங்கீதா போய் விஜய் பொண்டாட்டி சங்கீதா போய் டைவர்ஸ் குத்துச்சுன்னா, அப்ப உன் பொண்டாட்டியை உன்னால் அடைக்க வைக்க முடியலன்னா அப்புறம் நீ எங்கடா இந்த நாட்டுக்கு தலைவனா வருவ, முதலமைச்சர் வருவ? டே லோஃபர், ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையா, டே களவாணி பேமானி பையா, எப்படா இந்த நாட்டுக்கு நீ முதலமைச்சர் வருவ? யாரடா நீ வழி நடத்துவ? எல்லாரும் என் சகோதரி என்ற சகோதரின்னு சொல்ற. அவை நடனா உனக்கு நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போன்றா. உன் பொண்டாட்டியை உன்னால் அடைக்க வைக்க முடியல, இன்னொருத்தர் சொல்லி எம்எல்ஏ போய் டைவர்ஸ் கொடுத்தா அப்ப என்ன ஒரு ஆம்பளை தாலி கட்டி 2 புள்ள பெற்றுல பக்கத்துல படுத்துக்கினு இப்ப அவளுக்கு திகிட்டி போயிட்டாளா? இப்ப அவ வேணுமா, திரிஷா வேணுமா அவனுக்கு? அட்லீஸ்ட் இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு, நீ ஒரு விளக்கமாவது கொடுக்கணும். என்ன விளக்கம்? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட, நீ ஒரு செலிபிரிட்டி, கண்டிப்பா விமர்சனம் வரும். இது என் குடும்ப பிரச்சனை, என் பர்சனல் எல்லாம், அதெல்லாம் வீட்டு கொடுக்குற வரைதான். கோர்ட்டுக்கு வந்த பிறகு அது பர்சனல் கிடையாது, 4 பேர் பேசத்தான் செய்வோம்.